இதெல்லாம் எங்க அம்மாவோட கல்யாண புடவை. அழகா இருக்குல்ல. பிளவுஸை தச்சு அம்மா கட்டி போட்டோ ஷூட் பண்ணிட்டு தரேன்னு சொல்லி அப்படியே ஆட்டே போட்டுருவேன். அம்மா பாரு, உன் புடவைக்கு எனக்கு மேட்ச் ஆகாது. எனக்கு புடவை தர மாட்டேன்னாங்கல்ல, அதான் பிளவுஸ் அது வாங்கி தச்சு முடிச்சவள. நானும் ஆசையா வந்தேன், த்ரெட் எல்லாம் இருக்கும் மூச்சா. நானும் ஒரு நிமிஷம் சாக்காயிட்டேன். சொருகி வச்சிருக்குமோ நம்ம போடு. என்னோட கல்யாணத்தை எதுக்கு இவ்வளவு புடவை? எல்லாத்துக்கும் ஆரி ஒரு ப்ளவுஸ் எடுப்பேன். ஆரினா ராயல் என்ஃபீல்டா? அது எங்க ராகேஷ். ஆரினா ஆக்டர் அங்கேப்ப போல இருக்கேன். இதெல்லாம் எங்க அம்மாவோட கல்யாண புடவை. அழகா இருக்குல்ல. விண்டேஜ் சாரினா விண்டேஜ் சாரி தான். சரி, உங்க அம்மா கல்யாண புடவை எடுத்து நீ என்ன பண்ண போற? நான் இதுக்கு பிளவுஸ் தச்சுக்க போறேன். தச்சு என்ன பண்ணுவேன்? இந்த புடவை எல்லாம் கிடைக்குமா? கிடைக்காது. பிளவுஸை தச்சு அம்மா கட்டி போட்டோ ஷூட் பண்ணிட்டு தரேன்னு சொல்லி அப்படியே ஆட்டே போட்டுருவேன். அப்போ இந்த சேலை எவ்வளோ ரேட் ஆச்சு? ஃபுல் ஜரி. இந்த புடவை எனக்கு தானேம்மா? இது ஃபுல்லாவே ஜரி. இந்த புடவை எனக்கு தானேம்மா? பீச்சு கூட பீச்சு. என்ன அவ பாட்டுக்கு அப்படி டயலாக் எல்லாம் விட்டா? கட்டி போட்டோ எடுத்துன்னு கூட அதுக்கு உரிமை உண்டு. தானா எடுத்துக்கிறதுக்கு உரிமை கிடையாது. இவளுக்கு கொடுத்தா அவ சண்டை, அவளுக்கு கொடுத்தா இவளு சண்டை. ஐயோ, நான் வாழ மாட்டேன். நீ ஒரு புடவை கொடுத்து அவ ஓனமுக்கு அது சுடிதாரா தச்சு போட்டதை நான் பார்த்தேன். இப்ப கூட பொண்ணு தஞ்சை போட எடுத்து கட்டிக்கா. இந்த புடவை எனக்கு தான். நான் என்ன சொல்றேன், 2 பேருக்கும் கொடுக்காதீங்க ஆண்டி. எல்லாத்தையும் எடுத்து இவனுக்கு கொடுத்துருங்க. அவ மருமக வந்து புடவை, இந்த பழைய புடவை, இந்த கேள்வி புடவை நான் கட்டண மாட்டேன். பழைய கிளவி புடவை. ஆனா நான் எவ்வளவு ப்ரெஷியஸா கேட்கிறேன். தர மாட்டேன். எனக்கு தர மாட்டாங்க. இந்த புடவைக்கும் எந்த இதுவும் பட்டு புடவை தான். இது சீமந்த புடவை. இதுக்கும் ஜாக்கெட் எடுக்க போறாங்கம்மா. நான் எல்லாத்தையும் ரீக்ரியேட் பண்ண போறேன். எங்க அம்மாவோடது ஏதோ 1 2 ஓகே திருப்பி கொடுத்துருவேன். இது எனக்கு வேணாம். ஆனா இது எனக்கே வேணும். வேற புடவை கூட நான் வாங்கி தரேன். அந்த புடவை கேட்கறேன். அதேதான் நானும் சொல்றேன். இதே மாதிரி கலர்ல வேற கூட புதுசா பட்டு கூட எடுத்தாரேன். இது தர மாட்டேன். இந்த குவாலிட்டியில கிடைக்க மாட்டேன். இது என்னோட கல்யாண பட்டு. உங்க கல்யாண சாரி வைக்க சொன்னாங்க. என் பொண்ணுக்கு இப்ப எனக்கு பொண்ணு குழந்தை பிறந்தா என் பட்டு புடவை கேக்குது. 57 வயசுல எல்லாம் கொடுத்துருவேன். சரி. நீ ஒரே 3 பேருக்கு வச்சுனா கொடுத்துருவேன். நான் 2 பேருக்கு வச்சிருக்கேன். அம்மா 2 கண்ணுன்னு சொல்லிருக்கேன். நீ ஒரு கண்ணை குத்த மாட்டேன், இன்னொரு கண்ணை குத்தாம இருக்க மாட்டேன். நீ அவ கேட்கவே இல்ல. அவ கேட்கல, உனக்கு தெரியும். எங்க அக்கா இவங்களோட கல்யாண நெக்லஸ் கேட்டான்னு அதே மாதிரி டூப்ளிகேட் நெக்லஸ் கோல்டுல பண்ணி கொடுத்தாங்க. ஆனா ஒரு புடவை கேக்குறேன். இவளுக்கு வந்து அதே நெக்லஸ் செஞ்சு தரேன், காசை போடுன்னு கேட்டேன். பாருங்க, எனக்கு காசை போடு செஞ்சு தரேன்னாங்க. அவளுக்கு இவங்களே செஞ்சு. அவ என்ன சொன்னா, கல்யாணத்துக்கு நம்ம நகை போடுவோம்ல, அந்த நகையில நீ வந்து வேற மாடல் வாங்காத, இந்த மாடல் செஞ்சு கணக்கா கொடுலாம். இவ கணக்குல வேற மாதிரி அமைக்க மட்டும் எக்ஸ்ட்ரா கேக்குறான். கொடுக்க மாட்டேன். இந்த மாதிரி எதுவுமே கேட்காம இருங்க. ஜாக்கெட் எடுத்துக்கோ, நீ எத்தனை நாள் வேணா கட்டிக்கோ, உனக்கு பிரச்சனையே கிடையாது. எவ்வளோ ரீல்ஸ் எவ்வளோ வீடியோ பாக்குறவா அப்படியே ஆசையா அவங்க கல்யாணம் போடுவே பொண்ணுக்கு கொடுத்தாங்க. போயிட்டே இருக்குன்னு எனக்கு தோணுது. அதனால 2 பேருமே டிசைட் பண்ண மாட்டீங்க. அதனால நான் என்ன பண்ண போறேன், சரக்குன்னு இப்படி எடுத்துட்டு அப்படியே போய் என் பையில போட்டுக்க போறேன். தப்பு. மக்களே, 2 பொண்ணு வச்சிருக்கவங்க இந்த புடவையை கிழிச்சு கொடுப்பீங்களா, அப்படியே கொடுப்பீங்களான்னு எனக்கு கமெண்ட். பாதியா கட் பண்ணி 2 கொடுத்தோம். தாவணியா, நீ முந்திய தாவணியை போட்டுக்கா, புடவையே தாவணியை போட்டுக்கா. அப்ப கூட புடவை அவளுக்கு தான். அப்ப முடியல, என்னால விடுங்க. ஆட்டோக்கு மாறிட்டீங்க. நீங்க சந்தா போனோம். கார் வேலைக்கு ஆகாது, அதனால ஆட்டோ. எங்க போறீங்க? பிளவுஸ் ஆண்டி கொடுத்துட்டாங்களா உங்க சாங்க? பழனிக்கே பால் கூட எடுத்தாலும் தரமாட்டேன்.
இப்ப என்ன சாரி பண்ண போற? அம்மா சாரிக்கு தான் ப்ளவுஸ் மட்டும் பண்ணி கட்டிட்டு திருப்பி கொடுத்துடணும். நீ எடுப்பியா? எனக்கு இங்க மேல இருக்கிறது அவ்வளவா பிடிக்கல, கீழே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஆனாலும் எதுவும் பிடிக்கல சோபி. இந்த மாதிரி கோல்ட் பீட் ஒர்க் எனக்கு பிடிக்கல. இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி ஒர்க் எல்லாம் கீழே போய் பார்ப்போம். முதல்ல வேற வச்சிருந்தீங்க, இப்ப வேற வச்சிருக்கீங்க. நிறைய டேமேஜ் இருக்கு, அதனால இதை மாறிட்டீங்க. இன்னும் டேமேஜ்ல தான் இருக்கு. என்ன விஜய் ஃபிக்ஸ் பண்ணா வச்சு கொடுப்பண்றாங்க. அதான் யோசிக்க அந்த மாதிரி நம்ம போடுவாங்க. வீட்டுக்கே ஃப்ரீ டெலிவரியா? ஃப்ரீ டெலிவரி காசு தராங்க அப்படின்றீங்களா? அதெல்லாம் காசு கோவில் காசு கொடுக்கும். இங்க வந்த தொங்குற மணி இங்க ஒண்ணு இங்கேயும் இல்ல. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா எடுங்க, இல்லன்னா வேணாம் விட்டுருங்க. இவ்வளவு நேரம் அலைஞ்சு அந்த பொண்ணை வேணாம் நீ கடுப்போம். அவன் கடுப்பான். நான் பிஞ்சு முதல்ல எடுத்துமா முடியும் பாப்பா. நல்லா இருக்கு. நானும் நினைச்சேன், ஏன்னா இந்த சாரிலயும் இதோ இந்த மாதிரி தான் வருது கோடு கோடு. இத வச்சு காட்டுங்க. பாரு உன் புடவைக்கு எனக்கு மேட்ச் ஆகுது. மேட்ச் ஆகுது. இதுவும் நல்லா இருக்குல்ல. எனக்கு இது பிடிச்சிருக்கு. ஆனா இந்த ஆர்டர் நான் எல்லாமே நல்லா பீட்ஸ் இல்லையா வச்சு நம்பலாம். வச்சு கொடுப்பாங்கப்பா. எதுல இல்ல எதுலயோ மிஸ் ஆயிடுச்சு. செக் பண்ணிப்பா. சௌரி ஒன்றா செலக்டே பண்ணிட்டா. ஆண்டி இன்னமும் பார்த்துட்டு இருக்கோம். செட்டே ஆக முடியாது, ஏன் என்று தெரியவில்லை. எனக்கு புடவை தர மாட்டேன்னாங்கல்ல, அதான் பிளவுஸ் அமே அப்படி வயிற்று பிடிச்சவள. நானும் ஆசையா வந்தேன். நான் த்ரெட் எல்லாம் இருக்கும் மூச்சா பிடிச்சா. ஆரி முடிச்சாச்சா? ஆரி முடிச்சாச்சு. ஆனா அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்ல ஒர்க் எல்லாம். ஏதோ எமர்ஜென்சி இது மாதிரி திடீர்னு பண்ணணும் அப்படின்னா வாங்கிக்கலாம். டைம் இருந்ததுன்னா நம்ம வந்து நல்ல ஒரு டிசைனரா பார்த்து கொடுத்தே பண்ணிக்கலாம். அடுத்து வளையல் பார்க்க போறோம் சௌரி. நம்ம லக்ஷ்மி கிச்சன்ல நம்ம சமைச்சிட்டு வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு வாங்கி சொல்லுவாங்கல்ல, நீயும் அந்த மாதிரி சொல்லிருக்கியே. நான் அம்மா சமைச்சு முடிச்சோடனே சொல்லுவேங்க, அது இந்த பாட்டி தான் பண்ணுவேன். அவ்வளோதான். 1 டஜன். இந்த கலர் வாங்க இல்ல ஏன் பிளாக் மாதிரி இருக்கும்? இந்த மாதிரி கலர்ஸ் நான் அது ரெண்டும் ஆல்ரெடி வாங்கிட்டேன். சாரிக்கெல்லாம் இது நல்லா இருக்குங்களா? என்கிட்ட அது மாதிரி சாரி இல்லையே. டார்க் பச்சை இருக்குது. இதான் இருக்கு. அது வந்து மேற்கு வச்சுது. அது இது இந்த சேலைக்கு வருஷம் 2 டசன் வாங்கிக்கோ. நீங்கள் எதுவும் வாங்கலையா? சரிதான்.
26 கேட்டேன். நல்லா இருக்கா? ஓபி 2.4 நீங்க 2.6 அப்படியே சின்னது இல்லை அப்படியே கொஞ்சம் கூடுதல். இது நல்லா இருக்குது சார். எனக்கு ரெயின்போ இதுல ஏதாவது பிடிச்சிருக்கா? இல்லடா ஓபி அது மட்டும் போதுமா? போதும், மற்ற கலர்ல இருக்கு. என்ன ஒரு அதிசயம். டயர்ட் ஆயிட்டேன். ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு தான் எடுத்தாங்க. ஏன்னா ரெண்டு பேரும் நிறைய நடக்க விட்டு டயர்டாக்கிட்டோம், அதனால ஒரு செட்டு தான் எடுத்தாங்க. ஸோ மென்னுக்கெல்லாம் ஒரு டிப்பு சொல்கிறேன், கம்மியாக வாங்கினோம்னா நிறைய நடக்க விடுங்க. அம்முக்கு டும்முக்கு அம்மாள் டும்மாள்